பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அவர்கள் தன்னிச்சையாக பேச மாட்டார்கள். வமா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் எப்பொழுதும் தன்னிச்சையாக பேச மாட்டார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவது, அவர்கள் நினைப்பது, அவர்கள் இஷாரா செய்வது, அவர்கள் பார்ப்பது, அவர்கள் அனுமதி கொடுப்பது அனைத்துமே வஹி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுதைபா ரலியல்லாஹ் அவர்கள் போருக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஈரானை வெற்றி கொள்வதற்காக வேண்டி அவர்கள் போயிருக்கின்ற நேரத்திலே அங்கே பேச்சுவார்த்தைகள், போர்க்களத்திற்கு முன்னால் ஈரான் மக்களிடத்திலே பேச்சுவார்த்தைகளுக்காக வேண்டி ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேச்சுவார்த்தை அழைக்கப்பட்டார்கள். அங்கே வந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், அரசர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு இடத்திலே சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களையும் சாப்பிட உட்கார வைத்தார்கள். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் இருந்து ஒரு பருக்கை கீழே விழுந்தது. ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழே விழுந்த பருக்கையை எடுத்து போட்டு சாப்பிட்டதை பார்த்து கேவலமாக பேசினார்கள். எதிரிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரசர்களும் அரச புரோகிதர்களும் கேவலமாக அவர்கள் நினைத்தார்கள். அதை சொன்னார்களாம், இது கேவலமாக இருக்கிறது, இப்படி செய்யாதீர்கள், சபைக்கு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்ற விஷயத்தை ஹுதைபா ரலியல்லாஹு இடத்திலே சொல்லும் பொழுது அத்துத்ரகு சுன்னதி சொன்னார்கள். ஹபீபி லிஹாவுலாய் ஹுமகா என்று சொன்னார்கள். இந்த மடையர்களுக்கு முன்னால், எதிரிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரச மடையர்களுக்கு முன்னால் என் ஹபீபினுடைய சுன்னத்தை விட சொல்கிறீர்களா? ஒரு காலமும் விட மாட்டேன். ஒரு பருக்கை கீழே விழுந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளிலே மிக முக்கியம், பருக்கை சாப்பிடுகின்ற நேரத்தில் விழுந்தால் இடது கையில் எடுத்து போட்டு சாப்பிடுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சுன்னத்தை எவ்வளவு மக்களுக்கு மத்தியிலே, பெருமானாரை எதிர்க்கக்கூடிய யூதர்கள், கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் சுன்னத்தை முக்கியப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அந்த சுன்னத் அவர்களின் சொர்க்கமாக இருந்தது.